நாளுக்கு நாள் அதிகரிக்கும் வெயில் தாக்கத்தால் மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். ஈரோட்டில் வரலாறு காணாத வகையில் வெயில் சுட்டெரித்து வருவதற்கு மரங்கள் அழிக்கப்பட்டு தொழிற்சாலைகள் பெருகியதே காரணம் என்று சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். வெயில் கொடுமையில் சிக்கி தவிக்கும் மக்களின் அவலம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. வரலாறு காணாத வகையில் வெப்பத்தின் தாக்கத்தில் சிக்கியுள்ள ஈரோடு மாவட்டத்தின் பிரத்யேக கழுகு பார்வை காட்சிகள் தான் இவை. கோடை காலம் தொடங்குவதற்கு முன்பாகவே தமிழகத்தில் கடந்த ஒரு மாதமாக ஒரு சில மாவட்டங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை கடந்து வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. அடுத்த ஒரு சில நாட்களுக்கு திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, வேலூர், கிருஷ்ணகிரி, ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது வானிலை ஆய்வு மையம். அந்த வகையில் ஈரோட்டில் வெயிலின் தாக்கம் எந்த ஆண்டும் இல்லாத வகையில் 109 டிகிரி ஃபாரன்ஹீட்டை கடந்து உச்சத்தை தொட்டதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலேயே அதிக வெப்பம் பதிவான பட்டியலில் ஈரோடு மாவட்டம் 3வது இடத்தை பிடித்திருப்பது அம்மாவட்ட மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. வெயிலின் தாக்கத்திலிருந்து மக்களை பாதுகாக்க மாவட்ட நிர்வாகம் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் நீர், மோர், தண்ணீர் போன்றவற்றை வழங்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதனால் இப்போ மாவட்ட நிர்வாகம் என்ன பண்ணணும்னா, அங்கேருந்து ஒரு தண்ணீர் பந்தல் குளிர்ச்சியான தண்ணீர் கொடுக்கறதுக்கு, இல்லை நீர், மோர் இந்த மாதிரி ஊக்க பானங்கள்லாம் கொடுக்கறதுக்கு மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சியும் உரிய நடவடிக்கை எடுக்கணும். அதிக இடங்களில் பஸ்ஸு நிறுத்தங்களில் அனைத்து இடங்களிலும் இந்த நல்ல ஒரு குளிர்ச்சியான தண்ணீரோ இல்லை ஏதோ ஒரு குளிர்பானங்களோ கொடுக்கறதுக்கு மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு பண்ணும். பகல் நேரத்தில் வெப்பத்தை சமாளிக்க இளநீர், கரும்பு ஜூஸ், மோர் மற்றும் பழச்சாறு கடைகளை நோக்கி கூட்டமாக பொதுமக்கள் படையெடுத்து தாகத்தை தீர்த்து வருகின்றனர். ஈரோடு நகரின் மைய பகுதியில் இருந்து சித்தோடு வரை செல்லும் சாலையில் விரிவாக்க பணிக்காக ஆயிரக்கணக்கான மரங்கள் வெட்டப்பட்டு தொழிற்சாலைகள் பெருகியதே வெப்பம் அதிகரிக்க காரணம் என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தற்பொழுது அந்த உயிர்வேலிகளெல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது. மேலும் மேட்டாங்காடான பகுதிகளில் வேலி அடைப்பு, உயிர்வேலி இருந்து உள்ளுக்கு மரங்களெல்லாம் இருந்து ஆடு மேய்த்து கொண்டார். ஆனால் காலப்போக்கில் நகரமயமாக்கல் அந்த மரங்களெல்லாம் அகற்றப்பட்டு விட்டது. மேலும் பெருந்தரை சிப்காட்டிற்கு இந்த பகுதியில் உள்ள தொழிற்சாலைகளுக்கு இந்த மரங்கள் வெட்டப்பட்டு அழிக்கப்பட்டுள்ளது. விவசாயம் நிறைந்த மாவட்டமாக இருந்து வந்த ஈரோடு மாவட்டத்தில் தற்போது விவசாயம் அழிக்கப்பட்டு கனிம வளங்கள் சூறையாடப்பட்டதே வெப்பம் அதிகரிக்க காரணம் எனவும் சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மலை வளத்தையும் நம்ம சுத்தமாக குறைச்சிட்டோம். மலைகள் எல்லாத்தையுமே வெட்டி கனிமங்கள் எல்லாமே இப்போ இருக்கிற அரசாங்கம் சரி, இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் சரி, கனிம வளங்களை கடத்த ஆரம்பித்தாங்க. மலை வளத்தை முழுசாக குறைச்சதுனால இன்றைக்கி நமக்கு மழை வளம் இல்லை. அந்த மழை வளம் இல்லாததுனால இந்த வெயிலோட கொடூரம் இருக்கவே செய்யும். மரங்கள் வெட்டுவதை மாவட்ட நிர்வாகம் கைவிட்டு போதிய அளவு மரக்கன்றுகளை நட்டு வைக்க முன்வர வேண்டும் எனவும் பலரும் கேட்டுக்கொண்டுள்ளனர். மே, ஜூன் வரைக்கும் தயவு செய்து இந்த 50 வரைக்கும் மேற்பட்டவர்கள் யாருமே வெளியே வர வேண்டாம். குளிர்ந்த நீர்னா வீட்டில் பானை தண்ணி குடிங்க, சாதாரண தண்ணி குடிங்க, வேறு எதுவும் குடிக்க வேண்டாம். எக்ஸ்பெஷலி பாட்லிங் வாட்டர், கூல்ட்ரிங்க் வாட்டர் தயவுசெய்து ப்ளீஸ் அவாய்ட். நிழலின் அருமை வெயிலில்தான் தெரியும் என்று சொல்வதுண்டு. அதற்கேற்ப வெயிலின் கொடுமையில் இருந்து நம்மை காக்கக்கூடிய மரங்களின் அவசியத்தை தற்போது கடுமையான வெப்பம் உணர்த்தி வருகிறது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஈரோட்டிலிருந்து செய்தியாளர் கோவிந்தராஜ்.